அந்தந்த டயத்துக்கு சட்டி போடையில சட்டி எடுத்து கொடுத்தேன், பேண்ட் போடையில பேண்ட் எடுத்து கொடுத்தேன். இது வரைக்கும் நீ போட்டுருக்க கழுத்துல போட்டுருக்க சங்கிலி வரைக்கும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். பொண்ணு மட்டும் நான் பார்க்க மாட்டேனா உனக்கு? சுயஜாதியில தானே கல்யாணம் பண்ண, அப்புறம் எதுக்கு நீ புலம்புற? விருப்பப்பட்ட வாழ்க்கைய கட்டியிருந்தேனா வயித்தை தள்ளிக்கிட்டு கையில ஒண்ணு வயித்துல ஒண்ணு வந்து ரோட்ல விட்டுருப்பான். ஏன் உங்க ஜாதியில கல்யாணம் பண்றவங்க பிரசவமே ஆறுது இல்லையா? இது பெற்ற குழந்தைக்கு இது பாதிக்கும். இன்னார் வீட்டு பிள்ளை இவ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு இந்த பட்டத்தை சாகத்தொட்டியும் தூண்டிக்கிட்டே இருப்பான். பரம்பரை குப்பை எனக்கு தேவை இல்ல. அந்த குப்பையால நான் படிக்கல, அந்த குப்பையால நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கல. நீங்க வார சலுகையை பூரா நீங்க ஏத்துக்கிறவங்க, ஆனா ஜாதி மட்டும் தேவையில்லை. இந்த ஜாதி பெருமையை நாங்க சொல்றோம், நாங்க சாகு வரைக்கும் சொல்லுவோம். நீ என விட்டு என ஏன் போறேன்னு சொல்றேன். மாடு கூட அது இனத்துல தான் போகுது. நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு அழைக்கிற? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இன்னைக்கு நாம பேச இருக்கிற தலைப்பு திருமணத்திற்கு சாதி முக்கியம் இல்லை என்று சொல்லும் இன்றைய தலைமுறை வெர்சஸ் அதை எதிர்க்கும் பெற்றோர்கள். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. பேசிஸா நம்ம பாக்குறதே வந்துட்டு திருமணம் ஒரு 2 வீடு சேர்ந்து இணையுது அப்படிங்கறத தாண்டி அவங்க என்ன ஜாதி இவங்க என்ன ஜாதி அப்படிங்கறது தான் அங்க முதல் क्वेश्चन வருது. Definitely. What nonsense you are talking? நம்ம இந்த சாமியை இப்படிதான் கும்பிடணும், இந்த சாமி கும்பிடுறவங்க கூட எல்லாம் நம்ம வந்துட்டு பழகலாமே தவிர அவங்க வீட்டுக்கு போறதோ அவங்க கூட அவங்க கோயிலுக்கு போறதோ வேண்டாம்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் ஒரே சாதியில கல்யாணம் பண்றப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் சார். ஓ, நீ அப்படி வரியா? நீங்க சொல்லுங்க, திருமணத்தில் ஏன் சாதி பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க? மேல கீழே அப்படிங்கிற ஒரு வர்ணாசிரம ஸ்ட்ரக்சர் வந்து இங்க இருக்கு. அது வந்து கலப்பு திருமணம் மூலியமா அது வந்து உடைக்கப்படும்ன்றதை நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேங்க சார், ஒரு நிமிஷம். போய் ஒரு மிருகத்தை போய் கல்யாணம் பண்ணேன்னா நீ கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லலாம், அது இயற்கைக்கு மாறானது. நான் ஒரு ஆம்பளை பையில போய் கல்யாணம் பண்ண போனா இயற்கைக்கு மாறா போனா நீ கல்யாணம் பண்ணான்னு சொல்லலாம். ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை நான் என் வாழ்க்கை துணை ஏத்துக்கும் போது அதுல எங்க ஜாதி வந்து ஈடுபடும்? நியாயமா கேட்டீங்க, ஆணி அடிச்ச மாதிரி கேட்டீங்க, சட்டசபையில கேட்கிற மாதிரி கேட்டீங்க. ஒருத்தர் நான் பாக்குறேன், அவங்களோட தோற்றம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் அவங்களை காதலிக்கிறேன். அவங்க ஒரு டாக்டர், அவங்க ஒரு இன்ஜினியர், அந்த மாதிரி அவங்களோட வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் அவங்களை காதலிக்கிறேன். இல்ல அவங்களோட குணம் பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு சாதிக்காக நான் ஒருத்தர் எப்படி காதலிக்க முடியும்? ஒரு உயர்ந்த ஜாதி வர்க்கத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க வீட்டுல வேலை பார்க்குற ஒரு பெண்மணியோடைய பையனுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்துல குறிப்பா ஒரு சில வகையான உணவுகள், உயர்தர உணவுகளுமே வச்சிருக்காங்க, நல்ல முறையில் கல்யாணம் நடத்துறாங்க. இதுக்கு அவர் பண ரீதியா உதவியும் பண்ணிருக்காரு. ஆனா அந்த வீட்டுல சாப்பிடல. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நடந்து போகும்போது சொல்லிட்டு போற காரணம், இவன் வீட்டுல நம்ம சாப்பிடணுமா? என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பேசினான். நியாயம் பேசினா உடனே வாய அடைச்சிருவீங்களே. பொதுவெளியிலே சொன்னாரா? பொதுவெளியில் அவன் கூட இருக்கிற 4 வெள்ளை வெள்ளை கட்டி வந்துட்டு 2 பேரும் ரொம்ப கௌரவமா அந்த குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் பேசின வார்த்தை. இதுக்கு வெள்ளை வெள்ளை கட்டணும்னே தெரியல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலி மாறேன்னு மானம் கட்ட அயோக்கிய பழிலாம், புலப்பத்த புழுத்த வெளியலாம். அமைதியின் வெளிப்பாடா, சமாதானத்தின் வெளிப்பாடா, உயர்வின் வெளிப்பாடக்கூடிய வெள்ளையில இருக்கக்கூடிய அந்த தன்மையோட ட்ரெஸ் போட்டுருக்கு. நீங்க மனசு வெள்ளையா இல்லையே. பேர் இருக்கிற அளவுக்கு பெரிய மனுஷத்தன்மை இல்ல உங்களுக்கு, மதிப்பு இருக்கிற அளவுக்கு மனிதாபிமானம் இல்ல உங்களுக்கு. நீங்க ஒரு போலி. அன்னைக்கு தோணுச்சு, மனிதர்களா மட்டுமே நம்ம பார்க்கப்படணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும்னா நம்மளும் கலப்பு திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, ஆனா கல்யாணம் பண்ணணும்னால இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் பண்ணணும்னு சொல்லி அதுக்காகவே பொண்ணு தெரிவிக்கிறேன். இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி திங்க் அபௌட் ஆல் தி வெரி பெஸ்ட். பண்ண விஷயம் வந்து டாடா பை பை ஆயிப்போச்சு. அது வந்து எந்த வகையான விஷயம் அப்படின்னா, என்னுடைய ஜாதியில 11 வகையான பிரிவு இருக்குன்னா அந்த 11 வகையில மேல ஒரு வகை இருக்கு, கீழ ஒரு வகை இருக்கு. மேல உள்ள வகையில உள்ள பையன் கீழ உள்ள வகையில பொண்ணையும், கீழ உள்ள வகையில பையன் மேல பொண்ணையும் லவ் பண்ண கூடாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன சொல்யூஷன் இது? என்னமோ இவங்க தான் இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதானே? புருஷன் அடிச்சுலாம் விடுவான், இவங்க தான் பாத்துக்கிட்டு அப்படிதாம்மா இருக்கும், கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து பேசுவாங்க. பெண் இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? முதல்ல போக பொருளாவும் சொத்தாவும் பாக்குறத முதல்ல நிப்பாட்டுங்க, சரியா? சும்மா எனக்கு கோவமா வருது, எதை ஏசி விட்டுருவேன். அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது
அம்மா வந்து மறைச்சிருக்காங்க நான் இந்த ஜாதி இல்லை அப்படின்ற மாதிரி மறைச்சுதான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. 6 months 8 months இருக்கும்போது தான் அவருக்கு எங்க அப்பாக்கு தெரிய வருது இந்த ஜாதி தான் அப்படின்ற மாதிரி. ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன விஷயம், சாமா சரியா கழுவல, நீங்க இந்த மாதிரி ஆளுங்க, அதனால உனக்கு இது தெரியல, நீ வேண்டவே வேணாம் சொல்லிட்டு இன்னொரு இது கூட போயிருக்காரு எங்க அப்பா. மனுஷனா நீங்க எல்லாம் நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? நாங்க பரம்பரையா எங்க தாத்தங்காலத்துல பாட்டங்காலத்துல இருந்து ஜாதி உணர்வோட ஜாதியோட தான் இருந்து வாழ்ந்திருக்கோம் இது வரைக்கும். அப்படித்தான் இந்த புள்ள சொல்லிச்சு பாத்தீங்களா, இதுக்கு தான் ஜாதி பார்த்து அவன் ஜாதியில அவன் திருமணம் பண்ணணும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஒரு ஜாதியில ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணுச்சுன்னு சொன்னா அதோட வாழ்க்கை இதே மாதிரி தான். இதோட போகாது, இது பெத்துற குழந்தைக்கும் இது பாதிக்கும். இன்னார் விட்டு பிள்ளை இவ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு இந்த பட்டத்தை சாகத்துட்டையும் தூண்டிக்கிட்டே இருப்பான். சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. சொந்த மாதிரி யாராலையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது, சொந்த மாதிரி யாராலையும் கஷ்டப்படுத்தவும் முடியாது. இந்த இடத்துல சொல்றேன், அப்படி ஒரு ஜாதி ஒருத்தங்களை இழிவுபடுத்தி ஒருத்தங்களை கீழே தள்ளி மிதிச்சு எனக்கு வேணும்னா அது எனக்கு தேவையில்லை. இவர் சொன்னாலே என் பரம்பரை, அந்த பரம்பரை குப்பை எனக்கு தேவையில்லை. அந்த இப்பெல்லாம் சொந்தக்காரங்கனால பந்தக்கால ஆட்டி வருவாங்க தானே, பார்த்து சுதாரணமா நடந்துங்க போங்க. இல்லாதவனுக்கு இங்க மரியாதையே இல்ல சாமி. பணம் கூடுச்சுன்னா பாசமும் கூடும், பணம் குறைஞ்சுச்சுன்னா பாசமும் குறையும். குப்பையால நான் படிக்கல, அந்த குப்பையால நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கல. சொசைட்டில பூஜா ஸ்ரீ தான் தெரியுமே தவிர இந்த ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. நீங்க வார சலுகைய பூரா நீங்க ஏத்துக்கிறவங்க, ஆனா ஜாதி மட்டும் தேவையில்லை. பாய மூடுறான். நாய் அடிச்சு கொள்ற மாதிரி. பாய மூடுறாங்கல்ல, விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு. நாங்க என்ன சொல்றோம், எங்க ஜாதி பெருமையை நாங்க சொல்றோம், நாங்க சாகு வரைக்கும் சொல்லுவோம். நீ என விட்டு என ஏன் போறேன்னு சொல்றேன். மாடு கூட அது இனத்துல தான் போகுது. நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு அலையிற? யார பக்கத்துல வச்சுக்கணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னால யார பக்கத்துல வச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுல எங்க அண்ணன் ரொம்ப தெளிவு. நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் இந்த பொண்ணு இப்படித்தான் நம்ம வளர்க்கணும், இப்படித்தான் கலெக்டர் ஆகணும், இப்படித்தான் இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் நாங்க ஆசை மனசுக்குள்ள பூட்டி வச்சிருப்போம். இவன் நேத்து வந்தவன் ஈஸி அப்படியே தட்டிட்டு போயிருவான். இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க எல்லாம் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டு வந்தவங்க, நாங்க அடிபட்டு வளர்ந்தவங்க. எங்க வழி தெரியாது உங்களுக்கு. மாடு எரும மாடு கூட சேருதுல, மனுஷன் கூட தான் சேர்றான். இங்க பாரு, எரும மாடு சேரும், பசு மாடு தான் சேரும். மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசைப்படுற? நீ மனுஷன் தானையா, உன் ஜாதியில பொண்ணு இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த ஜாதி மையத்தெல்லாம் காப்பாற்ற வரல. என் அப்பாவை மாதிரி எனக்குன்னு உருவாக்கி அதை என் பிள்ளைக்கு பத்திரமா கொடுத்துட்டு போனேன். அவ்வளோ. நீங்க லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். உங்க பக்கம் உறவெல்லாம் போயிடும், அந்த பக்கம் உறவெல்லாம் போயிடும். அந்த மாதிரி பெரியவர் ஒருத்தர் சொல்லுவார், ரே 1008 இருக்கட்டும்டா, நம்ம கிளையில பிறந்த பொள்ளடா, அந்த வீட்டு பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்கடான்னு பேசுவாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாங்க சொல்றத கேளுங்க. வாழ்ந்து அனுபவிச்சுட்டு நல்ல நிலையில இருக்கிறவன் சொல்றேன், கெட்டு போனவன் சொல்லல. என் அத்தை மகள் பாக்கியலட்சுமின்னு பேரு. இது நாள் வரையில கோவிச்சு விரல் பட்டதில்ல. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நாங்க ஒரு முரட்டு சாதின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு 15 வயசு, எங்களுக்கு 23 வயசுல தான் கல்யாணம் முடிஞ்சுச்சு. முதல்ல காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இன்ட்ரெஸ்டிங் தான் சார். இந்த ஒரு வார்த்தைக்கு வித்தியாசமே தெரியல, அதனால சார் 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு பெண்ணோட பருவ வயசே தெரியாம 15 வயசு 12 வயசுல நீங்க தான் சார் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. சாம்பார் அப்ப எனக்கு பெத்தது நான் தானே, உன்னை படிக்க வச்சது நான் தானே, உனக்கு சோறு போட்டேன்ல, உனக்கு துணிமணி எடுத்து கொடுத்தேன்லப்பா, இல்ல ரோட்ல விட்டனா, அந்தந்த டயத்துக்கு சட்டி போடையில சட்டி எடுத்து கொடுத்தேன், பேண்ட் போடையில பேண்ட் எடுத்து கொடுத்தேன். இது வரைக்கும் நீ போட்டுக்க கழுத்துல போட்டுக்க சங்கிலி வரைக்கும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீ படிச்சிருக்க பட்டம் வரைக்கும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். பொண்ணு மட்டும் நான் பார்க்க மாட்டேன் உனக்கு. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? இப்படியே வார்த்தையால குத்துவீங்க? நீ போற இடம் பெரிய இடமா இருக்கணும், அது எனக்கு தெரியும். எங்க அம்மா என் சாதியில தான் கட்டி வச்சுச்சு, எனக்கு என் புருஷனுக்கு 1000 சண்டை வந்துச்சு. இந்த மண்டையை உடைச்சு விட்டாரு, கையை உடைச்சு விட்டாரு, இந்த கால அடிபட்டுச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஆனா என் புருஷன் என்னை விட்டு போல. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இதுக்கு தான் ஜாதியில கல்யாணம் முடிக்கிறது. உனக்கு விருப்பம் இல்லாம தலையாட்டி பொம்மை மாதிரி நீ கல்யாணம் பண்ணனால தான் இவ்வளவு கஷ்டம். நீயே சொல்ற மண்டை உடைஞ்சிச்சு, கை உடைச்சாங்க, கால் உடைச்சாங்க, சுயஜாதியில தானே கல்யாணம் பண்ண. அப்புறம் எதுக்கு நீ புலம்புற? இவ பொறக்கெடுக்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல, அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தையை பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. விருப்பப்பட்ட வாழ்க்கைய கட்டியிருந்தேனா வயித்தை தள்ளிக்கிட்டு கையில ஒண்ணு வயித்துல ஒண்ணு வந்துட்டு ரோட்ல விட்டுருப்பான். ஏன் உங்க ஜாதியில கல்யாணம் பண்றவங்க பிரசவமே ஆறுது இல்லையா? இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டையே கொண்டே அடிச்சுக்கணும். இது வரைக்கும் என் புருஷன் கௌரவமா வண்டி 3 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தவரு இப்ப மம்படி வேலைக்கு போய் என்ன உட்கார வச்சு சோறு போடுறாரு. அதான்டா இந்த ஜாதிங்கிறேன். ஏதோ
அந்த கூறுகட்ட மனுஷன் 4 ஏக்கராவை விட்டுட்டு போனனாலதான் அதுல வர நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியிறான். சொல்றதெல்லாம் சரிதாங்க. நாம தான் அடுத்த தலைமுறை கண்டிப்பா மாத்த முடியும். பட் அந்த ஒரு 10 வருஷம் ஆயிரும். நீங்க 10 வருஷம் வரைக்கும் நீங்க தாக்கு பிடிப்பீங்களான்னு நீங்க நினைச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படுவோம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம்.